சம்போ மகாதேவா. சுத்தி நல்ல வளவு வந்தே சிவமே சூரியனை தாழ்வழிந்தே. சுத்தி நல்ல வளவு வந்தே சிவனே சூரியனை தாழ்வழிந்தே. திருமுருமோ வந்தே சிவமே இன்பதமோ செய்யலுட்டே. திருமுருமோ சுத்தி வந்தே சிவனே இன்பமுடன் தவ செய்தே. மறுபுறமோ சுற்றி வந்தே சிவமே மண்டியிட்டு தவங்கள் செய்தே. மறுபுறமா சுத்தி வந்தே சிவனே மண்டியிட்டு தவ செய்தே. பாருமையா ஈஸ்வரனே இப்போ எந்தவத்தை பாருமையா. பாருமையா ஈஸ்வரனை சாமி என்ன வந்து பாருமையா. மாயவனை தஞ்சமின்றி இப்போ மண்டியிட்டு தாழ்வணிந்தே. மாயவனை மனதில் நீனோரோ மண்டியிட்டு தவ செய்தே. தேவதேவா தேவா தேவா சிவ சம்பமகா தேவா தேவா. தேவா 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 தேவ சண்பமகா தேவா தேவா. தேவனையே தஞ்சமின்றி இப்போ இன்பதமோ செய்யலுட்டே. தானே இன்பமுடன் தவ செய்தே. ஈசனையே தான் எழுப்பி இப்ப இன்பதமோ செய்யலுட்டே. ஓ நமச்சிவாய நமக. சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா ஜெய் சங்கரா. ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. சம்போ மகாதேவா. ஈசனையே தான் நினைத்துமே சம்போ மகாதேவா இன்பதாவோ நான் புரிந்தேனே. ஈசனையோ நான் நினைத்துமே சர்வமாக தேவா இன்பதானோ செய்ய போறேனே. அந்த மாயவானை தான் நினைத்துமே சம்போ மகாதேவா மன்னவானோ தவம் புரிந்தேனே. மாயவானை மனதில் எண்ணியே சர்வமாக தேவா மன்னவானோ தவச செய்தேனே. ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. பஞ்சபாண்டவர்கள் ஒருவர் அர்ஜுனாகப்பட்டவன் என்னை நோக்கி கடும் தாம் செய்து இருக்கிறான். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அண்ணவனை சற்று நேரம் சோதித்து பார்த்தது. அதற்கு பிறகு அவனுக்கு காட்சி அளிக்க வேண்டும். இதோ இப்பொழுது வாயு பகவான் வர்ண பகவான் இடிராஜன் மூவரையுமே அழைத்து அர்ஜுனன் தவத்தை சோதிக்க செய்ய வேண்டும். ஏ வாயுராஜனே வர்ண பகவானே இடிராஜனே நீங்கள் மூவருமே சென்று அர்ஜுனன் தவத்தை சோதித்து விட்டு வாருங்கள். அர்ஜுனா உன்னை தவத்தை பார் கழிக்கின்ற பார் ஏறி பேரடி இடிக்கின்றேன். இடிராஜனே எதற்காக என்னுடைய கம்பத்தின் மீது பேரடியாக இடிக்கின்றாய்? உன்னை தவத்தை அழிக்க போகின்றான் பார். என்னுடைய தவத்தினை அழிக்கின்றாயா? ஆமா. இதோ உன்னை என்னுடைய கம் கட்டிலே இடிக்கும் உன்னை கொல்ல போகின்றேன் பார். அர்ஜுனா விட்டுவிடு. அப்படி உன்னை நான் விட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? இந்த லோகத்திலே நீ பேரடியாக இடிக்கின்ற வாயிலே அர்ஜுனா என்று சொன்னால் 6000 மைல்களுக்கு அப்பால் சென்று நீ விலக வேண்டும். அப்படியா விட்டோம். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தங்கையாகிய மின்னல் ஒளியை எமக்கு திருமணம் செய்து தர வேண்டும். அப்படியாகட்டும். ஆகட்டும். சாமி சென்று பார்த்தோம். சரி. அக்கினி சுலபமாக வீசிக் கொண்டிருக்கின்றது. அப்படியா? உங்களால் முடியவில்லையா? முடியவில்லை என்றால் இதோ நான் சென்று வேடுவனாகவும் சக்தி வேடுவ பெண்ணாகவும் வந்திருந்தி அர்ஜுனன் தவத்தை சோதிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. அரகாரா என்று சொல்லியுமே சபமாக தேவா அர்ஜுனானோ தபசு கூறியே. அரகாரா என்று சொல்லியே சபமாக தேவா அர்ஜுனானோ தபசு கூறினே. சிவ சிவா என்று சொல்லியே சபமாக தேவா சிவன நோக்கி தவங்கள் செய்தேனே. சிவ சிவா என்று சொல்லியே சபமாக தேவா சிவன நோக்கி தபசு கூறினே. ஓ நமச்சிவாய நமகே. வேட்டையிலே விருப்பம் கொண்டு நான் விளம்பகத்தைய கையில் கொண்டு. வேட்டையிலே விருப்பம் கொண்டு நான் விளம்பகத்தைய கையில் கொண்டு. வேட்டையிலே விருப்பம் கொண்டு நான் விளம்பகத்தைய கையில் கொண்டு. 1000 பேர் வேடுவர்கள் இப்போ அன்புடன் ஒன்றாக புறப்பட்டோம். இதோ நாங்கள் அனைவருமே வேடுவனாக ஒரு பன்றியை துரத்தி வந்து இருக்கின்றோம். அந்த பன்றியாகப்பட்டது இங்கு யாரோ தவம் செய்யக்கூடிய ஒரு தவைய கம்பத்திற்களே அடைக்கலமாக இருக்கிறது. அவரிடத்திலே
அந்த பன்றியை விடுமாறு கேட்க வேண்டும் இப்பொழுது. ஐயா தவயோகி, யார் நீங்கள்? நாங்கள் இந்த வனத்திலே வாழக்கூடிய வேடுவர்கள். அப்படியா? நாங்கள் துரத்தி வந்த பன்றியாகப்பட்டது தாங்களுடைய கம்பத்திலே அடைக்கலமாக இருக்கிறது. அந்த பன்றியை விட்டு விட்டால் பிடித்து செல்கிறோம் நாங்கள். ஐயா வேடுவரே, இந்த பன்றியாகப்பட்டது அபயம் என்று சொல்லி வந்து என்னுடைய கம்பத்திற்கடியிலே தஞ்சம் அடைந்து விட்டது. ஆகையினால் அபயம் என்று வந்த இந்த பன்றியை தாங்கள் கொல்வதற்கு ஒரு நாளும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. அபயம் என்று வந்தவரை ஆதரிக்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிறேன். யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவன்? அப்படியா? இதோ தெரிவிக்கின்றேன். ஒரு சீக்கிரமாக. குருநாடு குருகுலாமா வேடுவானே, நாங்கள் உன்னி தேவி பெற்றவார்கள் வேடுவானே. குருநாடு என்று சொன்னால் அர்ஜுனானே, அங்கே குற்றக்கூரை உண்டல்லவோ அர்ஜுனானே. எளிதான குருகுலத்தை வேடுவானே, நீதான் பழுதென்று சொன்னையாடா வேடுவானே. தாயாரோ ருத்தியாடா அர்ஜுனானே, மகள் தந்தைமார்கள் ஐவராடா அர்ஜுனானே. நாங்கள் வரத்தால் பிறந்தவர்கள் வேடுவானே, நீதான் வஞ்சகங்கள் பேச வேண்டாம் வேடுவானே. மச்சகாந்தி குலமல்லவோ அர்ஜுனானே, இங்கே அன்னைக்கு தயங்க வேண்டாம் அர்ஜுனானே. அடே வேடுவனே, என்னுடைய எழிலான குருகுலத்தை பற்றி கேவலமாக பேசுகின்றாயே. கேவலமாகவா? ஏன் பேசுகிறாய்? குருநாடு குருகுலம் என்றால் சொன்னால் 1000 குற்றக்குறை இழைக்கிறது. என்ன குற்றம்? நீங்கள் பிறந்ததே முதல் குற்றமாக இருக்கிறதா? எப்படி? எப்படி என்றால் உனக்கு தாய் ஒருத்தியாக இருந்தாலும் தந்தைமார்கள் ஐவர் தானே. நாங்கள் ஐவருமே வரத்தினால் பிறந்தவர்கள். வரத்தினாலா? ஆமா. எப்படிப்பட்ட வரத்தினால் பிறந்தீர்கள்? யார் வயிற்றிலே பிறந்தீர்கள் நீங்கள்? யார் வயிற்றிலே பிறந்தீர்கள்? எப்பேற்பட்ட வரத்திலே பிறந்தீர்கள் என்று கேட்கின்றார். என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் செய்த குற்றத்திற்காக எந்த பெண்ணை தொட்டாலும் பெண்ணானவள் நன்றாக இருப்பாள், ஆனால் என் தந்தையோ இறந்து விடுவார் என்ற சாபத்தை பெற்றவர். அந்த சாபத்தின் காரணமாக என் தாயாகப்பட்டவள் மனமருந்து கொண்டிருக்க மானசீகமாக ஒவ்வொருவரை மனதில் நினைத்த பொழுது முதலிலே சூரிய பகவானை நினைக்க, அப்பொழுது யார் பிறந்தார்கள் தெரியுமா? யார் பிறந்தார்கள்? யாரு? யாரு? என்னுடைய அண்ணன் பிறந்தார். சரி. தர்மபூபதி. அடுத்தது வாயு பகவானை என்னுடைய தாய் நினைத்தார். சரி. யார் பிறந்தார்கள்? 16000 பலம் படைத்த என்னுடைய அண்ணராகிய பீமசேனன் பிறந்தார். அப்படியா? தெய்வேந்திரன் நினைத்தார்கள். இந்த அழகிலே சிறந்தவன் நான் பிறந்தேன். சரி. அப்படி பிறந்த உங்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆட்டி படைக்கிறாயா? என் குலத்தை பற்றியா நீ கேவலமாக பேசுகிறாய்? மரியாதையாக உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். சரி, போய்விடு. உயிர் பிச்சையா? ஆமா. நீ எனக்கு கொடுக்கிறாயா? ஆமா. இப்பொழுது பன்றியை விட முடியாதா? ஒரு நாள் விட முடியாது. 999 பேர் வந்திருக்கிறோம். சரி. உனக்கும் ஒரு கூறாக 1000 கூறுகளாக போட்டு தருகிறோம். சரி. அதனால நான் விட்டுவிடு பிடித்து செல்கிறோம். சிவனை நினைத்து தவத்தில் இருக்கின்றேன். ஆகையினால் உங்களை போன்று மாமிசம் தின்னக்கூடியவர்கள் எல்லாம் பண்டிகை திங்க மாட்டியா நீ? அடே வேடுபடை, ஆனால் தின்பவர்கள் தான். ஆனால் இப்பொழுதல்ல. இப்பொழுதல்லவா? நீ எவ்வளவு நேரம் கேட்டாலும் சரி. அதனாலதான் கிலோ 400 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த பன்றியை ஒரு நாள் விட மாட்டேன். ஆமா. பண்டியை பிடிக்காமல் நாங்களும் விடத்தை விட்டு போவதாக இல்லை. உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், போ. உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். பன்றியை விட போகிறாயா இல்லையா நீ? ஒரு நாள் முடியாது. ஒரு நாள் முடியாது. ஆமா. என்னோட யுத்தம் செய்து கொண்டு அந்த பன்றியை காப்பாற்றிக் கொள் பார்க்கலாம். என்ன? நான் யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு பன்றியை காப்பாற்றுவதற்காக செய்த தவத்தை விட்டு இறங்கி வந்தான் அர்ஜுனன் என்று நாளை சரித்திரம் கூறட்டும். பார்க்கலாம். இந்த பன்றிக்காக என்னுடைய தவத்தையை கலைத்து விட்டு வருகின்றேன். ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக. தாமோதரா, ராமசாமி, இதுவரையில் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை அன்புள்ளங்களும் எல்லாருமே வந்து கம்பத்திற்கடியில் வந்து இந்த கம்பத்தை தொட்டு கும்பிட்டு திருநீர் வாங்கிட்டு போங்க. ஏனென்றால் ஆதியில் உதித்த கம்பம் அர்ஜுனனுடைய தபசு கம்பம் என்று சொல்வார்கள். நம்முடைய மகாசக்தி காளியம்மனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இந்த கம்பமாகப்பட்டது இருக்கிறது. ஆகையினால் எல்லாரும் வாங்க தொட்டு கும்பிட்டு திருநீர் வாங்கிட்டு போங்க. ராமசாமி வாப்பா. காணிக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா பேரும் வாங்க. சண்டைகள் செய்தானே நடுமணம், சண்டைகள் செய்தானே, சண்டைகளை செய்தானே நடுமணம், சண்டைகள் செய்தானே, சண்டைகள் செய்தானே நடுமணம், சண்டைகள் செய்தானே, சண்டைகள் செய்தானே நடுமணம். இதெல்லாம்
யார் என்று தெரியாமல் அர்ஜுனாகப்பட்டவன் எனது தலையிலே தனது காண்டிபத்தால் அடித்து விட்டான். அடித்த காரணத்தினாலே ரத்தம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த பூலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யாருக்குமே இது ஒரு சிறு உச்சியாக இருந்து பிற்காலத்திலே மறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அர்ஜுனனை இப்பொழுது என்னுடைய இடது காலால் விண்ணுலகத்தில் அனுப்பி வைக்கின்றேன். கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக இவ்விடத்திலே தாமரை தடாகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சத்தி அர்ஜுன மச்சத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். இப்பொழுது பார்த்துக்கொள். ஆகட்டும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நான் தவம் புரிந்து கொண்டிருக்கிற தருவாயிலே வேடுவனாகப்பட்டவர் என்னை மண்ணுக்கு இழுத்து என் தவத்தை கலைத்து விட்டான். என்னுடைய தவமே கலைந்து விட்டது. சிவசிவா, நான் என்ன செய்வேன்? இதோ இந்த இடத்திலே அந்த சிவபெருமானை நோக்கி நான் தவம் புரிய வேண்டும். எப்படி புரிய வேண்டும் அண்ணா? மணலையல்லி லிங்கம் செய்து நான் தான் மகதேவா பஞ்சம் என்று மணலையல்லி தவமது நானும் தவமது செய்கின்றேன். பச்சமண்ணை நான் எடுத்து இப்போ பரமலை போல் லிங்கம் செய்தேன். பச்சமண்ணை நான் எடுத்து நானும் பரமலை போல் லிங்கம் செய்தேன். நீரமண்ணை தான் எடுத்து இப்போ ஈசனை போல் லிங்கம் செய்தேன். நீரமண்ணை நான் எடுத்து நானும் ஈசனை போல் லிங்கம் செய்தேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நான் செய்த லிங்கத்தை அந்த லிங்கமாகப்பட்டது கலைந்து விட்டதே. நான் என்ன செய்வேன்? எனக்கு பாசுபத அஸ்திரம் கிடைக்காதா? நான் மீண்டும் அஷ்டாவர நாட்டுக்கு செல்ல மாட்டேனா? என்னுடைய அண்ணரை சந்திக்க மாட்டேனா? இல்லை. சிவபெருமானே, என்னுடைய தவத்திலே என்ன குறை கண்டாய்? ஏன் எமக்கு காட்சி கொடுக்கவில்லை? எனக்கு இந்த பாசுபத அஸ்திரம் கிடைக்காவிட்டால் இதோ இந்த பளிங்கு பாறையிலே என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிபத்தால் என்னுடைய உயிரை நானே மடித்துக் கொள்ள வேண்டும். சிவனே, என்னுடைய உயிரை ஏற்றுக்கொள்ள. தந்தையன்றே பாரமாலே உங்களை தாறுமாறா பேசிவிட்டேன். தந்தையன்று அறியாமலை நானோ தாறுமாறா பேசினே. அப்பனன்றே பாரமாலே உங்களை அடித்தேனே காண்டிபத்தா. அறியாமலை நானோ அடித்தேனே காண்டிபத்தால். தந்தையே, தாங்கள் என்று அறியாமல் இந்த பாவிலா என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிபத்தால் தங்களை அடித்து விட்டேனே. என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே, மன்னிக்க வேண்டும். அர்ஜுனா, மன்னித்தேன் நான். இருந்தாலும் என்னை நோக்கி கடும் சாதம் செய்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை சோதிப்பதற்காகத்தான் நான் வேடுவனாகவும் சக்தி வேடுவ பெண்ணாகவும் வந்திருந்தே உன் தவத்தை சோதித்தோம். தவத்தை மெச்சினேன் நான். என்னை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தாயே, என்ன காரணம்? உனக்கு என்ன வர வேண்டும்? கேள், தருகிறேன். தங்களை நோக்கி இந்த வடகைலாசம் படிக்கப்பார்களே, இதற்காக தவம் செய்தேன் தெரியுமா? எங்களுடைய எதிராளியை கொல்ல வேண்டும். அந்த கருணனாகப்பட்டவன் நாகபாசக்கனை வளர்த்து வருகிறான். எதற்காக? எம்மை கொல்ல வேண்டும் என்பதற்காக. அக்கணைக்கு 14 லோகத்திலும் எதிர்கணை கிடையாது என்று சொல்லி என் மாயவனாகப்பட்டவர் தெரிவித்த காரணத்தினால் அக்கணை எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய தங்களுடைய இடதுகரத்தில் இருக்கின்றது பாசுபத அஸ்திரம் என்று சொன்னார்கள். ஆகையினால் அக்கணையை பெற வேண்டுமானால் உங்கள் ஐவரில் யாராவது ஒருவன் சடாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின்திரும்பி பாராமல் மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லப்பட்ட அத்தனை ஆசைகளை நீக்கி ஆண்டவனே தஞ்சம் என்று செல்ல வேண்டும் என்று சொல்லி என் மாயவன் சொன்ன பிரகாரம் தங்களே நினைத்து ஒவ்வொரு வனமாக கடந்து வந்து அநேக கஷ்டங்களை கடந்து இந்த பளிங்குப்பாறை வந்தேன். கடந்தமும் புரிந்தேன். தங்களுடைய அருள் காட்சியை கண்டேன். ஈசனே, தங்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய இப்பாசுபத கணையை அடியனுக்கு தானமாக தர வேண்டும் ஐயனே, தானமாக தர வேண்டும். அப்படியே ஆட்டும் அர்ஜுனா, இதோ நீ கேட்டபடியே எனது இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபத அஸ்திரத்தை உனக்கு தானமாக கொடுக்கிறேன். பெற்றுக்கொண்டு சென்று வருவாய். பெற்றுக்கொள்வாய். ஆகட்டும் ஐயனே. அர்ஜுனா, இந்த அஸ்திரத்தை எடுத்து சென்று உனது நாட்டிலே 18 நாள் பாரத போர் நடக்கும்.
அது முடிந்தவுடனே இந்த அஸ்திரத்தை நான் இருக்கும் திசையிலே வைத்து ஓம் நமச்சிவாய் என்ற திருநாமத்தை 3 முறை உச்சரித்தால் இந்த அஸ்திரமாகப்பட்டது இடத்தில் வந்து சேர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் நீ திரும்பி செல்கின்ற வழியிலே உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 12 ஆண்டு காலம் பாராதாமம் இருந்திருக்கிறாள் ஏலகனி பெண்ணானவள். அப்பெண்ணையும் திருமணம் முடித்துக் கொண்டு மீண்டும் உங்களது நாட்டை உன அண்ணன் தர்மபூபதிக்கு மணிவரம் சுட்டி நீங்கள் அனைவருமே அஸ்திரபுரத்தை சீரும் சிறப்போடும் ஆண்டு வருவீர்கள். வெற்றி உமக்கே. சென்று வா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வெற்றி வெற்றி. ஆண்டவனை சந்தித்தேன், அருந்தமும் புரிந்தேன், பாசுபத அஸ்திரத்தை வென்றேன். அடே கருணா, அடே துரியோதனா, இதோ வருகிறேன். உன்னை கொல்லக்கூடிய இந்த பாசுபத ஆஸ்திரத்தோடு வருகின்றேன் அஷ்டாவர நாட்டை நோக்கி. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கடந்தவத்தால் பெற்றுவிட்டேன் இந்த பாசுபத அஸ்திரத்தை. புறப்படுகிறேன். பாசுபத தன்னை பெற்று சிவ சம்போ மகாதேவா பார்த்திபானோ தானா பாசுபத தன்னை பெற்று அரகர சுகமாக தேவா பார்த்திபானோ மலைனா ராந்தே அஷ்டாவர தன்னை தேடி அரகர சிவ சம்போ மகாதேவா அழகு மன்னன் தானாடல் அண்ணனிடம் தன்னை நாடி அரகர சுகமாக தேவா அழகு மன்னவளினா ராந்தே வேகாதி வேகா கொண்டு அரகர சிவ சம்போ மகாதேவா விரசு கொண்டு தானாடல் வேகத்தோடு மேகல கொண்டு அரகர சுகமாக தேவா வேகத்தோடு மலைனா ராந்தே பாசுபத அஸ்திரத்தை வென்று சிவபெருமான் சொன்னது போல நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் இதோ ஏலகன்னி வனத்துக்கு வந்து விட்டேன். ஏலகன்னி பெண்ணானவளை சந்தித்து அன்னவளை நான் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அஷ்டாவர நாட்டுக்கு மனம் முடித்து. ஆகையினால் இதோ ஏலகன்னி பெண்ணானவளை சந்தித்து அன்னவளை அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும் அஷ்டாவர நாட்டுக்கு. ஏலகன்னி வனதாலே சிவசிவா வேள்வி செயல் வந்து சேதே ஏலகன்னி வனதாலே சிவனை வேள்வி செயல் பணிரடந்தே ஓட்டாம்பே நான் ஓடி வந்தேன் காண்டி வனோ ஓட்டமே ருணடையானோடு ஓடி வரேன் காண்டி வனோ. இதோ ஏலகன்னி பெண்ணானவள் எமக்காக வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க பல்லாண்டு. இப்பேற்பட்ட அழகு திருமுகத்தையா இரவு நேரத்திலே பார்க்காமல் சென்றேன். இப்ப பாரு எப்படி இருக்குதுன்னா எவ்வளவு நேரம், சரியாக 1 மணி நேரம் என்னை மனம் முடிக்க வேண்டும் என்று எவ்வளவு சொன்னார். நான் கேட்டேனா? அப்பொழுதெல்லாம் உன்னுடைய முகத்தை பார்க்கவில்லை, ஆனால் இப்பொழுது உன்னுடைய முகத்தை பார்த்தேன். இப்பேற்பட்ட பெண்ணையா வேண்டாம் என்று நான் சொல்லி சென்றேன். இல்ல சாமி, இப்ப பாக்குறதா சரி. அப்ப ஒரு 150 ரூபாய் பவுடரை போட்டுக்கிட்டு தான் வந்து நின்னேன். இல்லையம்மா, ஏனென்றால் உலகத்திலே அழகு என்ன தெரியுமா? அழியாத கருப்பு. கருப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உனக்கு நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் உன்னை வரும் பொழுது மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது உன்னை மனமாற மனம் முடித்து என் அஷ்டாபுர நாட்டுக்கு அழைத்து செல்வேன். சந்தோஷம் தானே? ஐயோ, மிக்க சந்தோஷம். அப்படியா? சிந்தும் தேன் துளி இதழ்களின் போரும் செல்றேன் 1000 நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளி இதழ்களில் ஓரும் செல்றேன் 1000 நினைவுகள் ஓடும். கரும்போ கலியோ கவிதை சுவையோ, கரும்போ கலியோ கவிதை சுவையோ, விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில், விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில். பூமாலையில் ஓதில்லை எங்கு நான் தான் தேன் நின்றது, உந்தன் மேடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது.
இயற்கை வடிவம் இளமை அழகில் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் அல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்பது இன்னும் வேண்டுமா என்பது சந்தோஷம் தானே ஐயோ மிக்க சந்தோஷம் நன்றி சொல்லிட்டு சாமி பாட்டு பாடிட்டு வாங்க. பேரம்ப கொண்ட பெரியோர்களே, மதிப்புக்கு மரியாதைக்கு மரிய தாய்மார்களே, இதுவரையில் எங்களுடைய மகாபாரதத்தில் ஒரு பகுதியான அர்ஜுனன் தவசு ஏலகண்ணி கனவு பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்பட்ட நாடகத்தை கண்டுகளித்து உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நாடகத்துடைய அமைப்பாளர் ராஜ நடிகர் நாகராஜ் ஆகிய என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாடகமாகப்பட்டது நம்முடைய மந்தியில் அமர்ந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய வரத்தை அள்ளித்தரக்கூடிய மகாசக்தி அந்த காளியம்மனுடைய ஆலயத்திற்காக நம்முடைய நல்லமநாயக்கன்பட்டி காலனியை சேர்ந்த காளியப்பன் மற்றும் முருகன் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நல்லதொரு நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ளார்கள். அவர்கள் எந்த எண்ணத்தோடு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ளார்களோ அந்த எண்ணமாகப்பட்டது அந்த காளியம்மனுடைய அருளை பெற்று அவருடைய குடும்பத்திலே நோய் நொடிகள் நீங்கி 100 ஆண்டு காலமாக பட்டி பெருகி பால்பான பங்கி பல்லாண்டு காலமாக வையகத்திலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி எனக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நல்லதொரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய நம்முடைய நல்லமநாய் கமிட்டியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் தாய்மார்கள் உற்றார் உறவினர்கள் பெரியோர்கள் ஊர் நாயக்கர் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வழங்கி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இதுவரையில் பணிபுரிந்த இசைக்கலைஞர்கள் நடிகர் நடிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் பேசக்கூடிய குரலை தெல்ல தெளிவாக கணீர் கணீர் என்று எடுத்துக் கொடுத்த நம்முடைய ஈசனத்தம் சுக்காம்பட்டியை சேர்ந்த சரவணா ஆடியோஸ் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஒளிபரிக்கு உரிமையாளர் அன்பு நண்பர் தண்டபாணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. மயிலேறும் மன்னவா என் மனம் ஏற இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறு மன்னவா என் மனம் ஏற இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறும் மன்னவா அழகான அமுதம் நீ அறிவான குமுதம் நீ அழகான அமுதம் நீ அறிவான குமுதம் நீ நெறியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தலைவன் நீ நெறியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தலைவன் நீ மயிலேறும் மன்னவா மனம் சேர இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறும் மன்னவா அகந்தையில்ல மனம் கொடுத்தாய் அன்பாலே அரண் அமைத்தாய் அகந்தையில்ல மனம் கொடுத்தாய் அன்பாலே அகம் அழைத்தாய் புகழ் போன்ற உள்ள வரவை பொன் போல நோக்குகின்றேன் புகழ் போன்ற உள்வரவை பொன் போல நோக்குகின்றேன் மயிலேறும் மன்னவா மனம் சேர இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறும் மன்னவா இருந்தாலும் 6 முகம் போல் வருமா
எல்லாம் சிரிப்பாலே அடக்கிடுவாய் சீறி வரும் புயல்கள் எல்லாம் சிரிப்பாலே அடக்கிடுவாய் மயிலேறும் மன்னவா மனம் சேர இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறும் மன்னவா நாடு தெளிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஒரு தெளிக்க வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பணம் பொங்க வேணும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஞான தங்கமே தங்கமாக வாழ வேண்டும் ஞான தங்கமே தவத்திரி நீதி சங்கரா சாமிகளுக்கு வாழ்க நாடகக்கலை வளர்க ஊர் மக்கள் ஊர் மக்கள்லாம் சரணம் 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 சரணம்